சேலத்தில் அமைந்திருக்கும் கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் சப்தம் போட்டு விளையாடுவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தான். ஒரு நாள் அவன் தனது நண்பர்களோடு ஒரு புதிர் விளையாட்டை தொடங்கினான். புதிர் விளையாட்டில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டால் மற்றவர்கள் அதை சிந்தனையோடு பதிலளிக்க வேண்டும். ராமு தனது புதிரை கேட்டான். ஒரு காகம் எனக்கு ஓட்டமும் நீர்க்கூட கிடைக்காமல் வீழ்ந்து கிடக்கிறது. அது என்ன? அவனுடைய நண்பர்கள் சிந்தித்துக் கொண்டார்கள். ஒருவன் சொன்னான், அது பசித்து கிடக்கும் காகம். மற்றொருவன் சொன்னான், அது மரத்தில் விழுந்திருக்கும் காகம். அந்த சமயத்தில் ராமு சிரித்துக்கொண்டே சொன்னான், அடப்பாவி, அது பிளாஸ்டிக் காகம். அதை கேட்டவுடன் அனைவரும் சிரித்தார்கள். அது தொடர்ந்து ராமு மேலும் புதிர்களை கேட்டு அனைவரையும் சிரிக்க வைத்தான்.